வணக்கம். எப்படி இருக்கீங்க? பார்த்த இல்ல எப்படி இருக்கேன்னு. நீங்க ஒரே ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்க சார். அப்படியா? ஆமா. நீங்க சொன்னா அது சரியாவே இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க. பொதுவா உங்களை நாங்க பட்டிமன்றம்ல பாத்திருக்கோம், படத்துல எல்லாம் பாத்திருக்கோம். பட் அது இல்லாம சாலமன் பாப்பையா ஐயா அப்படின்னா என்ன எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லுங்களேன். நான் ஒரு சாமானிய மனிதன். ஓகே. என்னுடைய குடும்பம், நான் வாழ்கிற தெரு, நான் இருக்கிற ஊர் மதுரை மீனாட்சி பட்டணம். ஓகே. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான். சோ நீங்க தினசரி என்னென்ன பண்ணுவீங்க சார்? நீங்க இந்த பட்டிமன்றம், நீங்க பேராசிரியர், அதெல்லாம் இல்லாம தினசரி காலையில எந்திரிச்சோன்னே நான் ஒரு ஜாகிங் போவேன், ஒரு வாக்கிங் போவேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? வாக்கிங் இப்போ போக முடியல, ஏன்னா இந்த குளிர். ஆமா. அது இந்த முதுமையில அது நம்ம போட்டு ரொம்ப நெருக்குது. மறுபடி வீதிகள் அவ்வளவு வாக்கிங் போற மாதிரி இல்லை. அதனால வீட்டுக்குள்ளேயே இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்துக்குவேன். பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை உட்கார்ந்து இருந்துட்டு இந்த நாளிதழ்கள்லாம் வாசிப்பேன். அது முழுக்க முடிச்ச ஒரு பாடு குளிக்கணும். குளிச்சுட்டு தியானத்தில் கொஞ்ச நேரம் உட்காருவேன். அதுல எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்குவேன். ஆமா, அது இதுதான் அதுதான் இல்லை, எல்லா தெய்வங்களையும் எல்லா சமய தெய்வங்களையும் வேண்டிக் கொள்ளுவேன். அது கொஞ்ச நேரம் அது முடிச்ச ஒருபாடு அப்புறம் உணவுக்கு போயிடுவேன். அதற்கு பிறகு எனக்கும் புத்தகங்கள் இருக்கு என்னுடைய வீட்டில், அல்லது கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கேன். அதனால அதுவும் நானும் அதுவுமாக அப்படியே எங்களுடைய வாழ்க்கைய புத்தகம் தான் எங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு ஃபேவரட் தமிழ் புத்தகம், இந்த புத்தகத்தை படிச்சு எனக்கு ஒரு தாக்கம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு புத்தகம் எது? திருக்குறள் இருக்குல்ல, அது போதாதான் என்ன, அதுதான் எல்லாவற்றுக்குமே வழிகாட்டியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விவேக் சார் ஒரு படத்துல காமெடி பண்ணுவாரு, திருக்குறளை எழுதியவர் யார்? சாலமன் பாப்பையா அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே சொல்லியிருக்கீங்க. இளைஞர்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இளைஞர்கள் என்னை விட நிறைய வாய்ப்புகளை பெற்றவங்க. எங்களுக்கு இல்லாத வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உலகம் ரொம்ப விரிஞ்சு பறந்து கிடக்கு. மனத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் ஞானத்தை விரிவுபடுத்தி வாழ்க்கை ஒரு ஒழுங்கு இதுதான் அப்படின்னு ஒரு ஒழுங்குக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் அவங்க மேல பறப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட ஃபேவரட் திருக்குறள் எதுன்னு சொல்லி எனக்கு அதுக்கான அர்த்தமும் சொல்லிருங்களேன். ஃபேவரட்னு சொல்ல முடியாது, ஏன்னா 1330 அருங்குறளுமே ஃபேவரட் தான். அல்ல இதுதான் அதுதான் சொல்றதுக்கு இல்லை. ஏதோ ஒண்ணு எனக்காக சார், ஏதோ ஒண்ணு அப்படின்னு திடீர்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னதுதான் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் சினம் என்னும் சேர்ந்த அரை கொல்லி அப்படின்னு சொல்றாரு. கோபம் இருக்க அது எவரோடு சேர்கிறதோ சேர்ந்த அவரை அது அழித்து விடும். அதனால அதை விட்டு நம்ம விலகுவது நல்லது அப்படின்றாரு. அதனால எந்த காரணத்தை கொண்டும் நாம் எவர் மீதும் பகையும் கொள்ள வேண்டாம், சினமும் கொள்ள வேண்டாம், பொறாமையும் கொள்ள வேண்டாம்.